கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. வெள்ளை போலம் என்கிற இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக இந்த காலை வேளையில் உங்களை சந்திப்பதில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. கர்த்தருடைய பெரிதான கிருபையினால இந்த 2024 வருஷத்தினுடைய 11 மாதத்தை கடந்துட்டோம். 12வது மாதத்திற்குள்ள இந்த முதல் நாள் நாம் கிருபையாய் பிரவேசிக்க தேவன் நமக்கு தயவு பாராட்டி இருக்கிறார். ஆகையால் நம்ம எல்லாரும் கர்த்தரை ஒரு விசையாய் ஸ்தோத்தரிப்போம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் கூட என்ன வார்த்தையை தியானிக்க போகிறோம் அப்படின்னா, கர்த்தர் சபைக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தையே வெள்ளை போலத்தை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் கர்த்தர் வாக்குத்தத்தமாக கொடுக்கிறார். நம்ம அந்த வாக்குத்தத்தத்தை எடுத்து வாசிக்கலாம். ஆதியாகமம் அதன் 17ஆம் அதிகாரம் முதல் வசனம். ஆபிராம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிராமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. எனக்கு பிரியமான கர்த்தருடைய ஜனமே, இந்த மாதம் கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம் இதுதான். நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், அவர் எல்ஷடாய் தேவனாக இருக்கிறார் என்று சொல்லி இந்த மாதம் நம்ம வாழ்க்கையில் வெளிப்படுகிறார். எல்ஷடாய் அப்படின்னா சர்வ வல்லமையுள்ள தேவன். அவரால் செய்ய முடியாதது அப்படின்னு எதுவுமே கிடையாது அப்படின்னு அர்த்தம். அவர் எல்லாவற்றையும் செய்ய வல்லவர் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? இப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறார் ஆபிரகாமுக்கு? இங்கே தான் முதல் முறையாக ஆபிரகாமுக்கு இந்த நாமத்தின் வாயிலாக கர்த்தர் வெளிப்படுகிறார். இதற்கு முன்பே நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் ஆபிரகாமை அழைக்கும் பொழுதும் சரி, அவரோடு கூட ஒவ்வொரு முறை பேசும் பொழுதும் சரி, சர்வ வல்லமையுள்ள தேவன் என்கிற நாமத்தினால ஆபிரகாமுக்கு தேவன் அறியப்படவில்லை. ஆனால் இந்த இஸ்மவேல் சம்பவத்துக்கு அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 13 வருஷம் தேவன் ஆபிரகாமோடு பேசாமல் அமைதியாக இருக்கிறார். அந்த 13 வருஷத்துக்கு அப்புறம் ஆபிரகாமுக்கு ஒரு 99 வயது ஆகும் பொழுது தேவன் ஆபிரகாமை சந்தித்து ஆபிரகாம் கிட்ட பேச வருகிறார். அவர் ஏன் சந்தித்ததும் முதல் வார்த்தை, ஆபிரகாம், நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்னாடி உத்தமனா இருன்னு சொல்லணும். தெரியுங்களா? அதாவது இந்த இடத்துல அவங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்ல விரும்புகிறேன். உத்தமனா இரு அப்படின்னு சொன்னார் பாருங்களேன். அந்த உத்தமனா இருனா என்ன? நமக்கு எப்படி புரியுது அது? அவர் பர்ஃபெக்டாக இரு அப்படின்றாரு, உத்தமனா இரு அப்படின்றாரு. அதுக்கு என்ன அர்த்தம்? நீங்கள் அதோடைய அர்த்தத்தை இன்னும் டீப்பாக நீங்கள் போய் ஆராய்ச்சி செய்யும் பொழுது அங்கே என்ன கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, என்னை முழுசாக நம்புன்றார். உத்தமனா இருனா என்ன அர்த்தம்? ரொம்ப சிம்பிளாக உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன் பாருங்கள். என்னை நம்புனா முழுசாக 100% என்னால் முடியும், நம்பு அப்படின்றார். ஏங்க இப்படி சொல்லணும் திடீர்னு ஆண்டவர் ஆபிரகாமுக்கு தோன்றி என்னன்றாரு, ஆபிரகாம், நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், என்னால் செய்ய முடியாததுன்னு எதுவுமே இல்லை, என்னை நம்பினா முழுசாக நம்பு. இதுதான் ஆண்டவர் அங்கே பேசினார். அதற்கு என்ன அர்த்தம்? ஏன் ஆண்டவர் இப்படி ஆபிரகாமை பார்த்து பேச வேண்டும்? விஷயம் என்னன்னா, ஆபிரகாமுக்கு கர்த்தர் ஒரு ஆண் பிள்ளையை கொடுப்பேன்னு ப்ராமிஸ் பண்ணியிருந்தாலும் அவருக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, எனக்கு இருக்கிற ஏஜுக்கும் என் மனைவிக்கு இருக்கிற ஏஜுக்கும் இப்படி ஒரு விஷயம் பாசிபிளே கிடையாது, நடக்கிறதுக்கு ஏதோ ஒரு சூழ்நிலை இல்லை. அப்படியும் நான் எத்தனையோ வருடங்கள் காத்திருந்துட்டேன், எத்தனை வருஷம் காத்திருந்தோம், இந்த வாக்குத்தத்தம் நிறைவேறுகிறது போல இல்லை. அப்போ ஒருவேளை தேவன் ப்ராமிஸ் கொடுத்துட்டாரு, இனி நான் ஏதாவது முயற்சி செய்யணுமோ அப்படின்னு சொல்லி தன் சூழ்நிலைகள், அந்த பிரதிகூலமான சூழ்நிலைகளை அனுகூலமாக மாற்றுவதற்குன்னு சொல்லி ஆபிரகாம் சில முயற்சிகளை செய்கிறார். சாராயின் சில முயற்சிகளுக்கு ஆபிரகாம் என்ன பண்ணுகிறார் அப்படின்னா செவி கொடுக்கிறார். இது எல்லாமே தேவனுக்கு வருத்தமாக இருக்குது பாருங்களேன். அவருக்கு என்ன நடந்திருக்கும்? ஆண்டவர் பார்த்துட்டு இருக்கார். ஆபிரகாம் கிட்ட ஆண்டவர் சொன்னார், உனக்கு ஒரு பிள்ளையை கொடுக்க போகிறேன், உன் சந்ததி இவனமாக இருக்கும். அந்த ஆதியாகமம் 15ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் ஆபிரகாமோடு கூட உடன்படிக்கையெல்லாம் செய்யும் பொழுது ஆபிரகாம் அதையெல்லாம் நம்புகிறாரு. ஆபிரகாம் நம்புகிறதை பார்த்து கர்த்தர் அதை அவனுக்கு நீதியாக எண்ணினார் அப்படின்னு பார்க்குறோம். இப்படி தேவன் ஆபிரகாமை ஒரு பெரிய மலை போல நம்பிக்கொண்டிருக்கும் பொழுது திடீர்னு ஆபிரகாம் என்ன பண்ணுறாரு, ஆண்டவரே, இனிமேல் உங்களை நம்பி நீங்கள் ஏதாவது செய்வீங்கன்னு வெயிட் பண்ணுறது வேஸ்ட்டு, அதனால் கொஞ்சம் நான் என்னால் ஆன முயற்சியை செய்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆகாரை திருமணம் செய்து ஆகார் மூலமாக இஸ்மவேலை பெற்றெடுக்கும் பொழுது தேவனுக்கு அது எப்படி இருந்திருக்கும்? ஆபிரகாமால் கடைசி வரைக்கும் என்னை நம்ப முடியலையே, முழுமையாக என்னை நம்ப முடியலையே, அவனுடைய மனைவியாகிய சாராயை கொண்டே நான் பிள்ளையை கொடுப்பேன் என்று ஆபிரகாமுக்கு நம்ப முடியலையேன்னு சொல்லி தேவனுக்கு அது வருத்தமாக இருந்திருக்கும். அதனால தான் 13 வருஷம் பேசலை. அதன் பின்பு கர்த்தர் பேசும்பொழுது கூட எப்படி பேசுகிறார் அப்படின்னா, ஆபிரகாம், என்னால் செய்ய முடியாததுன்னு எதுவுமே கிடையாது,
உன் சூழ்நிலைகளை பார்த்து, உன் இயலாமையை பார்த்து உனக்கு முடியாது அப்படின்னு நீ நினைக்கிற, ஆனா எனக்கு முடியாது நீ நினைக்காத. ஐ ஆம் ஆல்மைட்டி காட். நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், என்னால் செய்ய முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை என்று சொல்லி கர்த்தர் ஆபிரகாமை பார்த்து பேசினது போல இந்த காலை வேளையில் இந்த மாதத்தில் உங்கள் ஆயுள் முழுக்க உங்களை பார்த்தும் கர்த்தர் பேசுகிறார். உங்கள் சூழ்நிலைகள் எவ்வளவு பிரதிகூலமாக இருந்தாலும், எவ்வளவு நடப்பதற்கு எதுவான சூழ்நிலை உங்கள் வாழ்க்கையில் இல்லவே இல்லை அப்படின்னாலும், நீங்கள் வேற ஏதாவது முயற்சி செய்யலாமான்னு யோசித்து கொண்டிருக்கிற நபராக இருப்பீங்கன்னா இன்னைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், என்னை நம்புறதுன்னா முழுசாக நம்பு. எனக்கு முன்னாடி நிற்கணும்னா உத்தமமாக இரு. உன்னுடைய நம்பிக்கையை என் மேலே பாதியும் வேற நபர் மேலேயோ வேற ஆப்ஷன் மேலேயோ வைத்திருந்த அப்படின்னா என்னால் சர்வ வல்லமையுள்ள தேவனா உன் வாழ்க்கையில் வெளிப்பட முடியாது அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். இப்போ பாருங்களேன், அவருடைய அந்த சர்வ வல்லமை, அவருடைய அந்த முழு பவர் நம்ம வாழ்க்கையில் வெளிப்படணும் அப்படின்னா நம்முடைய விசுவாசம் தான் அதை காட்டும். நம்முடைய விசுவாசம் தான் அந்த சர்வ வல்லமையுள்ள தேவனை நம்ம வாழ்க்கையில் கிரியை செய்ய வைக்கும். அப்போது பாருங்க, இப்படி ஆபிரகாமுக்கு தேவன் சொல்லி, நீ எனக்கு முன்னாடி உத்தமனா இரு ஆபிரகாம் அப்படின்னு சொன்ன பொழுது ஆபிரகாமுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நீ அப்படி உத்தமனா இருக்கும் பொழுது உன் வாழ்க்கையில் நான் செய்ய போகிறது என்ன தெரியுமா, உன்னோட ஒரு உடன்படிக்கையை ஏற்படுத்துவேன், உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன் என்று 2ஆம் வசனத்தை சொல்லுகிறார். அதன் பின்பு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தேவன் ஆபிரகாமுடைய பேரை மாற்றுகிறார். ஆபிராம் என்கிற பேர் அந்த சர்வ வல்லமையுள்ள தேவன் வெளிப்பட்ட போது ஆபிரகாமாக மாறுகிறது. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் பாருங்க, இந்த சர்வ வல்லமையுள்ள தேவன் உங்கள் வாழ்க்கையில் வெளிப்படும் பொழுது, அதாவது நீங்கள் 100% கர்த்தரை முழுமையாக நம்பும் பொழுது சர்வ வல்லமையுள்ள தேவன் உங்கள் வாழ்க்கையில் வெளிப்படுவார். அவர் வெளிப்பட்டால் என்ன நடக்கும் தெரியுங்களா? இதுவரை ஆபிராமாக இருந்த நீங்கள் ஆபிரகாமாக மாறுவீங்க. இதுவரை ஒரு சிறிய வட்டத்திற்குள்ள, ஒரு சிறிய தரிசனத்துக்குள்ள ஓடிக்கொண்டிருந்த நீங்கள், உங்களுடைய தரிசனங்கள் விரிவாக்கப்படும். தேவன் உங்களை குறித்து வைத்திருக்கிற அந்த பயங்கரமான எதிர்காலத்துக்கு நேராக உங்களை நடத்த ஆரம்பிப்பதை நீங்கள் அப்பொழுதுதான் உணர முடியும். அது மட்டும் இல்லை, சாரா என்கிற பேர் சாரால் என்று மாற்றப்படுகிறதை பார்க்கிறோம். ஆபிரகாமுக்கு மட்டும் இந்த சேஞ்ச் நடக்கல. சர்வ வல்லமையுள்ள தேவன் உங்க வாழ்க்கையில வெளிப்படும் பொழுது உங்க தனிப்பட்ட வாழ்க்கையில மட்டுமல்ல, உங்க குடும்பத்துக்குள்ளேயும் அந்த மாற்றத்தை கொண்டு வருவார். குடும்பமாய் நீங்க உத்தமமாய் கர்த்தருக்கு முன்பாக நிற்பதற்கு, 100% முழுமையாய் கர்த்தரை நம்புவதற்கு ஒரு தீர்மானத்தை உங்களால் எடுக்க முடியும் அப்படின்னா, சர்வ வல்லமையுள்ள தேவன், எல்லாவற்றையும் செய்கிற வல்லமை படைத்த தேவன் உங்க வாழ்க்கையில அந்த சர்வ வல்லமையோடு வெளிப்பட்டு நடக்காது முடியாதுன்னு எழுதப்பட்ட தீர்க்கப்பட்ட எல்லா காரியங்களையும் நடத்தி முடிக்கவும் செய்து முடிக்கவும் உங்கள் வாழ்க்கையில வல்லவராக இருக்கிறார். பாருங்க, அதன் பின்பு ஆபிரகாம் உடனே அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து கர்த்தரோட உடன்படிக்கை செய்கிறதை பார்க்கிறோம். இன்னைக்கு நாம என்ன செய்யணும் ஆண்டு எதிர்பார்க்கிறார் தெரியுங்களா? அப்பாவை பார்த்து ஒரே ஒரு வார்த்தை சொல்லணும், அப்பா இதுவரைக்கும் எதையோ நம்பி நான் ஓடிக்கொண்டிருந்தேன்ப்பா, ஆனால் இன்னைக்கு நீங்கள் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்கிறதை நம்புகிறேன். இதுவரை என் வாழ்க்கையில் நீங்கள் ப்ராமிஸ் பண்ணின விஷயங்கள் நிச்சயமாய் உங்களால் செய்ய முடியும் நான் நம்புகிறேன். அஃப்கோர்ஸ் என்னால் அது முடியாது, என் குடும்பத்தின் சூழ்நிலைக்கு அது ஒத்து வராது, எனக்கு அது நடக்காது. ஆனால் உம்மால் முடியாதுன்னு இல்லையே, நீங்கள் சர்வ வல்லமையுள்ள தேவன், எனக்கு இப்படி பேசியிருக்கீங்க அப்படின்னா நிச்சயமாக என் வாழ்க்கையில் கிரியை செய்வீங்கன்னு சொல்லி நீங்கள் அப்பா கிட்ட விசுவாசமாய் அறிக்கை செய்து உங்கள் நம்பிக்கையை 100% அப்பா மேலே மட்டும் வைத்திருந்து நீங்கள் காத்திருந்து ஜெபித்து பாருங்க. நிச்சயமாய் இதுவரை முடியாத காரியங்களை தேவன் முடிய பண்ணுவார். இங்க என்ன நடக்குது தெரியுங்களா? இந்த சர்வ வல்லமையுள்ள தேவன் வெளிப்பட்ட பொழுது ஆபிரகாம் வாழ்க்கையில அவருக்கு இருந்த 25 வருட காத்திருப்பிற்கு தேவன் ஒரு முடிவை ஏற்படுத்தினார். என்ன நடந்தது? ஆபிரகாம் தேவன் அவருக்கு வாக்குத்தத்தம் பண்ணின அந்த வாக்குத்தத்த பிள்ளையாகிய ஈசாக்கை பெற்றுக்கொண்டதை நீங்கள் பார்க்க முடியும். இந்த தேவன் வெளிப்பட்ட போது அபிரகாமுக்குள்ள அவங்க குடும்பத்திற்குள்ள நடக்க வேண்டிய மாற்றங்கள் நடந்து தேவனுடைய வாக்குத்தத்தமும் அவங்க வாழ்க்கையில் நிறைவேறினதை பார்க்கிறோம். அப்போ இந்த சர்வ வல்லமையுள்ள தேவன் இந்த மாதம் உங்கள் வாழ்க்கையில் வெளிப்படுகிறேன் என்று சொல்லியிருக்கிறார்னா என்ன அர்த்தம் தெரியுங்களா? உங்கள் வாழ்க்கையில் உங்கள் குடும்பத்தில் சரி பண்ண வேண்டிய எல்லா காரியங்களையும் தேவனே சரி செய்து அவர் வாக்குத்தத்தம் பண்ணின எல்லா காரியங்களையும் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்ற அவர் வல்லவராக இருக்கிறார். அதை செய்ய போகிறார். நம்ம என்ன செய்யணும்? மறுபடியும் சொல்கிறேன், கர்த்தரை நம்பினா முழுமையா 100% கம்ப்ளீட்டாக நம்பணும். அதுதான் உத்தம குணம் என்று கர்த்தர் பார்க்குறார். அப்படி நம்பிட்டோம் அப்படின்னா தேவனிடத்திலிருந்து பெரிய காரியங்கள் நமக்கு காத்திருக்கிறது. நம்ம ஜெபிக்கலாம்.
பரலோக தகப்பனே, ராஜா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த சர்வ வல்லமையுள்ள தேவன் எங்க வாழ்க்கையில வெளிப்பட்டிருக்கிறீங்க இந்த மாதம். ஆண்டவரே, எங்கள் ஜீவனுள்ள நாளெல்லாம் நீர் சர்வ வல்லமையுள்ள தேவனாகவே எங்க வாழ்க்கையில வெளிப்படும்படிக்கு நாங்களும் எங்கள் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் 100% முழுமையாக உம்மை நம்பி உமக்காக காத்திருந்து நாங்கள் ஓட இந்த வார்த்தையை கேட்கிற எங்க ஒவ்வொருத்தரும் நீங்க பலப்படுத்துங்க. ஆண்டவரே, இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் இந்த எல்ஷடாய் தேவன் வெளிப்படுகிறதுனால ஆண்டவரே, அவர்கள் வாழ்க்கையில இதுவரை நடக்க முடியாது என்கிற காரியங்கள் எல்லாம் நடப்பதற்கு உண்டான சாத்தியக்கூறுகள் உண்டாகட்டும், நடப்பதற்கு உண்டான வழிகள் வாசல்கள் திறக்கப்படட்டும், அவைகள் நடக்கட்டும், கர்த்தராலே அவைகள் வாய்க்கட்டும் என்று சொல்லி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் அப்பா. அப்படி செய்து உங்க நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளுங்க. இந்த நியூ மந்த் கர்த்தருடைய ஜனங்களுக்கு அப்பா, இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஒரு பிளஸட் மந்தாக இருக்க இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன். Thank you. God bless you.